பணம் கதை சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இங்க நாம பணத்தை பத்தின சில ஆச்சரியமான, சில சமயம் நம்ப முடியாத கதைகளையெல்லாம் அலசி ஆராய போறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படி ஒரு கதை தான். ஆனா இது ஒரு எச்சரிக்கைன்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு தேசம் உலகத்திலே பணக்கார நாடுங்கிற உச்சத்துல இருந்து திடீர்னு ஒண்ணுமே இல்லாம பூஜ்யத்துக்கு வந்தா எப்படி இருக்கும்? அதுதான் நௌருவோட கதை. வாங்க உள்ள போலாம். சரி, இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிப்போமா? உங்ககிட்ட ஏன் அமெரிக்கா நாட்டுக்கிட்ட இருக்கிறத விட அதிகமா பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் அது எல்லாமே காத்துல கற்பூரம் மாதிரி கரைஞ்சு போயிடுது. என்ன செய்வீங்க? இது ஏதோ சினிமா கதை இல்ல. இதுதான் நௌருன்னு ஒரு குட்டி தீவு நாட்டோட நிஜமான, நம்பவே முடியாத கதை. நினைச்சு பார்க்க முடியாத செல்வமும் அதுக்கு நேர்மாறான பேரழிவும் சேர்ந்த ஒரு கதை இது. முதல் பகுதி, பணக்கார தேசத்திலிருந்து பாழடைஞ்ச நிலம் வரை. வாங்க முதல்ல இந்த கதையோட உச்சகட்டத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது 1970களில் நௌரு எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். சொல்லப்போனா அது ஒரு பூலோக சொர்க்கம். உலகமே அவங்கள ஆச்சரியமா திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு கற்பனை செய்ய முடியாத செல்வச் செழிப்புல மிதந்துட்டு இருந்தாங்க. பாருங்க, 1975ல் நௌரு தான் உலகத்திலே நம்பர் 1. எதுலையா? தனிநபர் வருமானத்துல. அவங்கள அடிச்சுக்க அன்னைக்கே உலகத்துல ஆளே கிடையாது. ஏன், சவுதி அரேபியாவை விட பல மடங்கு பணக்காரங்களா இருந்தாங்க. நிலைமை எந்த அளவுக்கு போச்சுன்னா அமெரிக்காவுக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு இவங்ககிட்ட பணம் கொட்டி கிடந்துச்சு. நம்ப முடியுதா? அவங்களோட வாழ்க்கை முறைய பத்தி கேட்டீங்கன்னா உண்மையிலே தலை சுத்திடும். அந்த தீவுல மொத்தமாவே ஒரே ஒரு ரோடு தான் இருந்துச்சு. ஆனா அதுல ஓட்டுறதுக்கு லம்பார்கினி கார்கள். சாதாரணமா கடைக்கு போற மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு ஷாப்பிங் பண்ண தனி விமானம் வச்சிருந்தாங்க. அரசாங்கத்துக்கே சொந்தமா விமானங்கள், கப்பல்கள், ஏன் ஒரு மியூசிக் ஷோவே நடத்தியிருக்காங்க. எதிர்காலத்தை பத்தி ஒரு சின்ன கவலை கூட இல்லாம இந்த பணம் என்னைக்கும் தீர்ந்து போகாதுங்கிற ஒரு மிதப்புல செலவு பண்ணாங்க. அடுத்த பகுதி, பறவை எச்சமும் பில்லியன் டாலர்களும். சரி, இவ்வளவு பணம் லட்சக்கணக்கில் இல்ல, கோடி கணக்கில் இல்ல, பில்லியன் கணக்குல எங்கிருந்து வந்துச்சு? நீங்க யோசிக்கலாம், எண்ணெய் வளமா இல்ல தங்கச் சுரங்கமா? பதில கேட்டா நிச்சயம் ஆச்சரியப்படுவீங்க. அவங்களோட இந்த பிரம்மாண்டமான செல்வத்துக்கு காரணம் ரொம்ப விசித்திரமான, ஆனா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். அதுக்கு பேரே குவானோ. ஆமா, நீங்க சரியாதான் கேட்டீங்க. பறவைகளோட எச்சம். பல 100 வருஷங்களா லட்சக்கணக்கான பறவைகளோட எச்சம் அந்த தீவுல படிஞ்சு படிஞ்சு காலப்போக்கில் பாறை மாதிரியாகி அது உயரக பாஸ்பேட்டா மாறிடுச்சு. இந்த பாஸ்பேட் உலகத்துல இருக்கிற விவசாய உரங்களுக்கு ஒரு தங்கச் சுரங்கம் மாதிரி. சொல்லப்போனா நௌரு தீவே ஒரு பாஸ்பேட் மலை மேலதான் உக்காந்துட்டு இருந்துச்சு. சிம்பிளா சொல்லணும்னா அவங்க காலுக்கு கீழே இருந்த நிலத்தையே சுரண்டி வித்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க செஞ்ச தப்ப ஒரே வரியில அழகா சொல்லலாம். அவங்க ஒரு பேங்க் அக்கவுண்ட் மாதிரி. ஆனா அந்த அக்கவுண்ட்ல யாரும் புதுசா பணத்தை டெபாசிட் பண்ணவே இல்லை. இருந்த பணத்தை எடுத்து செலவு மட்டுமே செஞ்சாங்க. அதாவது கையில இருந்த மூலதனத்தை கரைச்சாங்களே தவிர அந்த பணத்தை வச்சு புதுசா வருமானம் உருவாக்குற எந்த ஒரு சிஸ்டத்தையும் அவங்க உருவாக்கவே இல்லை. இதுதான் அவங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு. இப்ப 3வது பகுதிக்கு வரோம். கண்ணுக்கு தெரியாத செல்வத்தின் ரகசியம். இப்போதான் நாம இந்த கதையோட முக்கியமான பகுதிக்குள்ள நுழையிறோம். நௌரு செஞ்ச அந்த மிகப்பெரிய தப்பு என்ன? கையில இருக்கிற பணத்துக்கும் உண்மையான செல்வத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான வித்தியாசத்தை அவங்க புரிஞ்சிக்கவே இல்ல. முதல்ல பிசிக்கல் வெல்த்தை பத்தி பேசுவோம். அதாவது கண்ணுக்கு தெரிகிற செல்வம். இது ரொம்ப சிம்பிள். உங்க கையில இருக்கிற பணம், தங்கம், வீடு, நிலம், அப்புறம் நௌரு விஷயத்துல அந்த பாஸ்பேட் சுரங்கம், இதெல்லாம் தான். இதை நம்மளால பார்க்க முடியும், தொட முடியும், செலவு பண்ண முடியும். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கு. ஒரு நாள் இது தீர்ந்து போயிடும். இதுதான் நௌரு நம்பியிருந்த செல்வம். இப்போ இன்விசிபிள் வெல்த்க்கு வருவோம். அதாவது கண்ணுக்கு தெரியாத செல்வம். இதுதான் நௌரு கிட்ட இல்லாம போன உண்மையான புதையல். இதை நம்மால பார்க்க முடியாது. அது என்னன்னா நம்மளோட திறமைகள், நம்ம அறிவு, நம்மளோட தொடர்புகள், அப்புறம் பணத்தை தானா உருவாக்குற சிஸ்டம்ஸ். இதுதான் மேலும் மேலும் செல்வத்தை உருவாக்குற உண்மையான கோட். கையில இருக்கிற பணம் கரைஞ்சு போனாலும் இந்த கண்ணுக்கு தெரியாத செல்வம் நம்ம கூடவே இருக்கும். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நல்லா பாருங்க. பிசிக்கல் வெல்த்ங்கிறது உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படிங்கறத பொறுத்தது. அது ஒரு நாள் தீர்ந்து போயிடும். ஆனா இன்விசிபிள் வெல்த்ங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கறத பொறுத்தது. அதை நீங்க பயன்படுத்த அது வளர்ந்துட்டே போகும். ஒன்னு செலவு செஞ்சா குறையும், இன்னொன்னு செலவு செஞ்சா வளரும். நௌரு முதல் வகை செல்வத்துல மாட்டிக்கிட்டாங்க. ஆனா உண்மையான நிலைச்சு நிக்கிற கோட் 2வது வகை தான். ஒரு நிமிஷம். இந்த கண்ணுக்கு தெரியும் செல்வம், கண்ணுக்கு தெரியாத செல்வங்கிற ஐடியா, பணத்தை பத்தின உங்க பார்வையில ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொண்டு வந்திருந்தா ப்ளீஸ் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாம எல்லாரும் சேர்ந்து இந்த நௌருவோட பாஸ்வேட் மாதிரி கரையிற செல்வத்தை தேடி ஓடாம உண்மையான நிலைச்சு நிக்கிற செல்வத்தை உருவாக்குற ஒரு கம்யூனிட்டியா மாறுவோம். அந்த பயணத்துல நீங்களும் எங்க கூட சேரணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த பகுதி உங்களுக்கான ஒரு எச்சரிக்கை. சரி, இதுவரைக்கும் நாம கேட்டது ஏதோ ஒரு தீவோட கதை. ஆனா இத வெறும் ஒரு வரலாற்று பாடமா மட்டும் எடுத்துக்காதீங்க.
இது உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்குமான ஒரு நேரடி எச்சரிக்கை. நௌருவோட வீழ்ச்சி எவ்ளோ வேகமா நடந்துச்சுன்னு பாருங்க. 1970கள்ல செல்வத்தோட உச்சியில இருந்தாங்க. 1990கள்ல அவங்களோட ஒரே வருமானமான அந்த பாஸ்பேட் சுரங்கம் வத்தி போச்சு. 2000கள்ல ஒரு டாக்ஸ் சேவனா மாற முயற்சி செஞ்சாங்க, அதுவும் படுதோல்வி. இன்னைக்கு அந்த நாடு திவாலாகி அவங்க வாழ்ந்த நிலமே ஒரு உபயோகமற்ற பாழ்நிலமா கிடக்கு. ஒரே ஒரு வருமான ஆதாரம் நின்னு போனதும் ஒரு தேசமே எப்படி தலைகீழா சரிஞ்சதுன்னு பாருங்க. இப்போ நான் சொல்ல போற இந்த வரி தான் இந்த கதையோட மொத்த சாராம்சம். உங்களுக்கு லாட்டரி அடிச்சாலும் சரி, ஒரு பெரிய சம்பளத்துல வேலை கிடைச்சாலும் சரி, இல்ல ஒரு பெரிய சொத்து வந்தாலும் சரி, அந்த பணத்தை நிர்வகிக்கவும் அதை வளர்க்கவும் தேவையான அந்த கோடு, அதாவது அந்த கண்ணுக்கு தெரியாத செல்வம் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்களும் ஒரு மினி நௌரு தான். பணம் வரும் போகும், ஆனா அதை உருவாக்குற சிஸ்டம் தான் நம்ம கிட்ட நிலைச்சு நிக்கும். கடைசி பகுதி, உங்க உண்மையான செல்வத்தை உருவாக்குங்க. சரி, நௌருவோட கதையில இருந்து ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கிட்டோம். ஆனா இதோட பயந்து போய் நிக்கிறதுல அர்த்தம் இல்ல. இந்த எச்சரிக்கையே நமக்கு ஒரு சக்தியா மாத்தணும். எப்படி நம்மளோட உண்மையான நிலைச்சு நிக்கிற செல்வத்தை உருவாக்குறதுன்னு இப்ப பார்க்கலாம். உங்க சொந்த இன்விசிபிள் வெல்த், அதாவது கண்ணுக்கு தெரியாத செல்வத்தை உருவாக்குறதுக்கு இந்த 4 விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்துங்க. 1. அதிக மதிப்புள்ள திறமைகளை கத்துக்கோங்க. 2. ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பாம பல வழிகள்ல வருமானம் வர்ற மாதிரி சிஸ்டம்ஸை உருவாக்குங்க. 3. உங்களுக்கு உதவுற மாதிரி சரியான மனிதர்களோட ஒரு வலுவான நெட்வொர்க்கை உருவாக்குங்க. 4. இதுதான் ரொம்ப முக்கியம். கத்துக்கிறத மட்டும் என்னைக்கும் நிறுத்தாதீங்க, உங்க அறிவுல முதலீடு செஞ்சுக்கிட்டே இருங்க. இதுதான் உண்மையான, யாராலும் திருட முடியாத சொத்து. சரி, போறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்னைக்கு இந்த நிமிஷத்துல நீங்க உங்களுக்காக உருவாக்கிட்டு இருக்கிற மிக முக்கியமான கண்ணுக்கு தெரியாத செல்வம் எது? உங்க பேங்க் பேலன்ஸை பத்தி நான் கேட்கல, உங்க திறமைகள், உங்க அறிவு, உங்க சிஸ்டம்ஸை பத்தி கேட்கறேன். நல்லா யோசிச்சு உங்க பதில கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருத்தர் பதில பார்த்து இன்னொருத்தர் கத்துக்கலாம். இது மாதிரி இன்னும் நிறைய பணக்கதைகளை அலசி ஆராய மறக்காம நம்ம பணக்கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன்.